தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறந்த கேள்விங்க. ஜாதகம் பிறந்த நேரத்தை ஃபஸ்ட்டு எப்படி குறிக்கணும்னு சொல்லிடுறேன். ஜாதகம் ஒரு உடலிலிருந்து பிரசவமாக, அதாவது பிரசவத்தில் வருகின்ற உடம்பு சவம் தான். ஆனால் என்னைக்கு பிராணவாயு அது உடலுக்குள்ளே போய் எப்போ அழுகுதோ, அந்த எனர்ஜி கம்ப்ளீட்டாக உள்ளே வருதோ அப்போ தான் பிறந்த நேரம். குழந்தை வெளியே வந்த நேரத்தை எடுக்கிறதா, அழுகிற நேரத்தில் அழுகிற நேரம், அந்த பஞ்சபூத ஆற்றல் உடம்புக்குள்ளே போகிறது தான் பிரசவ டைம். அப்போ இந்த டைம் அழுகிற நேரத்தில் தான் அவங்களுக்கு ஜாதகம் அமையுது. சார், ஒரு செகண்ட் மாறுமான்னு நிச்சயமாக மாறும். உங்களுக்கு ட்வின்ஸ் குழந்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோங்க டிஃப்ரென்ஸ் வரும்? 2 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? ஒருத்தனோட வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது, இன்னொருத்தரோட வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கே. ஒருத்தருக்கு திருமணமாக இருக்குது, ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? இந்த திருமணம் ஆனது ஆகாமல் ஒருத்தருக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்குது, ஒருத்தர் உள்ளூரில் இருக்கார், ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கார். அப்போ சின்ன சின்ன மாற்றங்கள் கூட வாழ்வில் பெரிய நிகழ்வை கொடுத்துருது. ஒரு குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் லக்ன சந்தியில் பிறந்துறாங்க. சந்தி என்றால் ஒரு குறிப்பாக மிதன லக்னத்துக்கு சந்தியில் வராங்க. கடக லக்னமாக மிதன லக்னமானு இது வருது. அப்போ 2 நிமிஷம் மாறினா கடகம், 2 நிமிஷம் முன்னாடி போட்டால் மிதுனம். இந்த கேள்வி எப்படி எடுக்கிறது? அப்போ இதை பெர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் மூலம் தான் பண்ணணும். இந்த டவுட் வரும்போதோ தாய் தந்தையோட பேர் என்ன, ஜோதிடத்தில் நேர கணிதத்தை சரி செய்தல் மெத்தட் இருக்குது. இது மூலம் சரி செய்து தான் பார்க்கணும். அப்போ சின்ன சின்ன மாற்றங்கள் வாழ்வில் மாற்றுறது. நேரம் மாறும்போது தசாபுத்தி மாறிடுதே. அப்போ லக்னம் மாறுது, நட்சத்திரம் மாறுதுன்னா அவங்களுக்கு எப்படி நல்ல நேரத்தை நல்ல இதை குடிக்கிறது? அப்போ வாழ்க்கையில் அடிப்படை அஸ்திவாரமே மாற்றப்படுகிறது. சரி, இப்போ இந்த மாதிரி எனக்கு நேரமும் மாற்ற முடியல, இதுக்கு விதிவிலக்கு என்ன சார்? மாற்று வழி என்ன? பிரசனம் பார்த்துக்கிறது. பிரசனத்தின் மூலம் கேட்ட கேள்வி நேரத்தில் போடுறதா இருக்கும். அப்போ இந்த விஷயம் தவறு ஏற்பட வாய்ப்பில்லை. இன்னொன்று, டாக்டரு ஒரு நேரத்தை தப்பாக குறிக்கிறாங்கன்னா அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டில் எழுதுகிற டேட்டு தப்புன்னா அது மிகப்பெரிய தப்பு இல்லையா? ஒரு 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 மீட்டிங்கில் கூட ஒரு டாக்டர் சொல்லியிருந்தார், நான் குழந்தை பிறந்து அதை போய் காஃபிலாம் சாப்பிட்டுட்டு வந்து அவர் அப்புறம் தான் டேட்டை குறிப்பேன், அப்போ எப்படி நேரம் கம்மியாக இருக்குன்னு சொன்னார். அவர் டாக்டரில் ஹீ இஸ் அன்ஃபிட் ஃபார் டாக்டர். ஏன்னா ஒரு டாக்டர் நான் எழுதுகிற சயின்டிஃபிக் ரிப்போர்ட் தப்புன்னு ஒரு சபையில் ஒரு நியானானா மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் சொல்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய தவறான விஷயங்கள். டாக்டர் சொல்லக்கூடாது. டாக்டர் அடுத்த ஒரு கடவுள் லெவலில் பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணணும்னா, டாக்டர் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறது வேறு. இன்றைக்கி நேரம் பிறந்த நேரத்தை சயின்டிஃபிக் ரிப்போர்ட் இல்லையா, ஒரு ப்ரூஃப் இல்லையா, அதை பர்ஃபெக்டாக கொடுத்துடணும். அப்போ கொடுக்க வேண்டிய தகவல்கள் பர்ஃபெக்டாக கொடுக்கணும். இதில் நேரம் காலம் அது நம்ம ஜோதிட முறையில் பக்தி ரெக்டிஃபிகேஷன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சில நிமிடத்தில் ஒலிம்பிக்கில் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்தவங்களும் உண்டு, சில நொடிகளில் தோற்றவனும் உண்டு. அதுதாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம ஓட்டத்தை ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது இருக்கின்றன.